ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் FSSAI சர்டிஃபிகேட், அதாவது ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட்டை எப்படி அமேசானில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது FSSAI சர்டிஃபிகேட்டை உங்கள் அமேசான் செல்லிங் அக்கௌண்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அமேசான் செல்லர் சென்டரில் இருக்கோம். ஸோ இதில் கேட்டலாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போனீங்க அப்படின்னா வியூ செல்லிங் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராசரி அண்ட் கார்மெண்ட் ஃபுட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா கோ டு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்லிங் அப்ளிகேஷன் ஃபார் கிராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா டெல் அஸ் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அண்ட் பிஸ்னஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஆர் யூ ரீசெல்லர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ரீசெல்லர் டிஸ்ட்ரிபியூட்டரா இல்லை மேனுஃபேக்சரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரீசெல்லருக்கு தான் நம்ம இந்த வீடியோ. ஸோ நம்ம ரீசெல்லர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெல்லிங் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து வாங்கி அப்படியே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசெல்லிங். மேனுஃபேக்சரிங் அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங். ஸோ நம்ம இப்போ ரீசெல்லிங்க்கு தான் நம்ம இதை அப்ளிகேஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது சப்மிட் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் எ மேனுஃபேக்சரர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அதாவது மேனுஃபேக்சரர், அதாவது நீங்கள் வாங்குறீங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஸோ த காம்பைன்டு பர்ச்சேஸ் அட்லீஸ்ட் 10 யூனிட்ஸ், அதாவது 10 ப்ராடக்டாவது எங்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கு இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எல்லா செக் பாக்ஸையும் நீங்கள் படித்து பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்வாய்ஸுங்கிறது இப்படி தாங்க இருக்கும். ஸோ இது வந்து சாம்பிள் இன்வாய்ஸ் தான். ஸோ இன்வாய்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சாம்பிள் காட்டிருக்கேன். அதுக்காக இது வந்து கேஆர் ஃபேன்சி ஸ்டோரில் வந்து நீங்கள் இன்வாய்ஸ் வாங்கியிருக்கீங்க, இது ஃபுட் சேஃப்டிக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு இன்வாய்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு. நீங்கள் கையில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இது செல்லாது. ஸோ கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு தான் செல்லும். ஸோ இன்வாய்ஸில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சீல் பண்ணி சைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கணும். அதாவது உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கணும். அதாவது மந்த்லி ஜிஎஸ்டி அவங்க ஃபைல் பண்ணுவாங்கல்ல, அதில் உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபைலிங் அவங்க பண்ணியிருக்கணும். அப்போ தான் இது செல்லும். ஸோ அதுக்கடுத்து கேஆர் ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு போட்டு உங்கள் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்ட்டி நேம், பார்ட்டி டீட்டெயில்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்துட்டு நேமு, அப்புறம் வந்து உங்கள் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் போட்டு 10 குவான்டிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் 8ன்னு போட்டிருக்காங்க. ஸோ 10 குவான்டிட்டின்னு போட்டு இதில் ரேட் போட்டிருப்பாங்க. இதில் டோட்டல் ரேட் போட்டிருப்பாங்க. கீழே சீல் பண்ணி அவங்க சைன் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்வாய்ஸ் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 10 ப்ராடக்டாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து சேல்ஸுக்கு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது சேல்ஸுக்கு வராது. ஸோ இன்வாய்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. 10 ப்ராடக்ட்டுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் அது சேல்ஸுக்குன்னு வரும். ஸோ அப்போ தான் இன்வாய்ஸை அவங்க இன்வாய்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக 10 ப்ராடக்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுனால 50 ப்ராடக்ட் மேலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதுதான் ரூலு. 10 ப்ராடக்ட்டுக்கு கீழே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வாய்ஸ்னால் என்ன, ஜிஎஸ்டி எப்படி அதில் நம்ம ஃபைல் பண்ணுறோம், ஜிஎஸ்டி நம்பரை வச்சு எப்படி இன்வாய்ஸ் பில் வாங்குறது, ஜிஎஸ்டி நம்பரை வச்சு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதில் வேணால் நீங்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி இன்வாய்ஸ் பில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இன்வாய்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்வாய்ஸ் பில்லை நீங்கள் வந்து இந்த செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா கமெண்ட்ஸுங்கிறது ஆப்ஷனல் தான், அது வேண்டாம், தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI லைசன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ FSSAI லைசன்ஸை உங்களுக்கு இதில் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஃபைலை. அப்புறம் டாக்குமெண்ட் மஸ்ட்டு மீட் த ஃபாலோவிங் ரெக்யூர்மெண்ட், அது இந்த செக் பாக்ஸ்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை படித்து பார்த்துக்கோங்க. அவங்க லைசன்ஸ் நம்பரு, லைசன்ஸ் நேமு அதை பற்றி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்கள் ஃபுட் சேஃப்டி லைசன்ஸை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ உங்களுக்கு FSSAI எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, அமேசான் FSSAI லைசன்ஸ் அப்ளை செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு நான் அமேசான் வேர்ஹவுஸ்க்கு தான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் FSSAI எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க.
ஸோ அந்த எஃப்எஸ்எஸ்ஏ அப்ளை பண்ணுற வீடியோவில், அதாவது எஃப்ஏக்கு எஃப்எஸ்எஸ்ஏ அப்ளை பண்ணுவது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த அட்ரஸில் வந்து வேர்ஹவுஸ் அட்ரஸ் கொடுக்க சொல்லியிருப்பேன். அதாவது உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து வேர்ஹவுஸ் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ், அதாவது உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க. இல்லை நீங்கள் ஆஃபீஸ் தனியாக வச்சுருக்கீங்கன்னா இதில் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் இதை கன்டினியூ கொடுத்து நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, டிவிஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது டிவிஷனில் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா, மதுக்கரை அப்படின்னு கொடுத்துருப்பேன். நான் கோயம்புத்தூர் வேர்ஹவுஸ்க்கு அப்ளை பண்ணதுனால டிவிஷன் மதுக்கரைன்னு கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டிவிஷன் கொடுக்கணும். அதாவது உங்கள் ஊர் எந்த பிளாக்கு கீழே வருது, பிளாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது டிவிஷன் தான் பிளாக்கு. உங்கள் டிவிஷன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் ஊர் பேர் போட்டிருந்தா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை பக்கத்து ஊர் பேர் போட்டிருந்தா, உங்கள் ஊர் பேர் இல்லை பக்கத்து ஊர் பேர் போட்டிருக்கு, இல்லை தாலுகா எங்கே இருக்கோ அந்த ஊர் பேர் போட்டிருக்கு அப்படின்னா அந்த பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா, இஃப் யூ கரஸ்பாண்டட் அட்ரஸ் சேம் அஸ் அட்ரஸ் ஆஃப் ப்ரெமிசஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸும் உங்கள் அட்ரஸும், அதாவது நீங்கள் வீட்டில் வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அட்ரஸும் என் வீட்டு அட்ரஸும் ஒன்று தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ கொடுத்துட்டு உங்கள் வீட்டு அட்ரஸை இதை போட்டுக்கோங்க. டிவிஷன் சேம் டிவிஷனாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டில் வச்சு தான் பண்ணுறீங்க, ஆஃபீஸும் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அது டிவிஷன் பார்த்துக்கோங்க எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் 100 rupees 100 ரூபா பே பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸு உங்கள் இமெயிலுக்கே வந்துடும். வித்தின் ஒரு 1 வீக்கில் வந்துடும். ஒரு 4-3 டேஸ்க்குள்ளே வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் இமெயிலுக்கு வந்த அந்த எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபைல் கொடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கமெண்ட் வந்து ஆப்ஷனல் தான், அது தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான், ஆனால் இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போடலாம் நீங்கள். ஸோ இதில் உங்கள் ஜிஎஸ்டியில் இருக்க நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேட் வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்கள் கம்ப்ளீட் நேம் எழுதுங்க, உங்கள் ஃபுல் நேம் இதில் வந்து டைப் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேவ் அவர் ரெஜிஸ்டர்டு ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸை இதில் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்செர்ட் ரெஜிஸ்டர் அமேசான் செல்லர் டிஸ்பிளே நேம். அமேசானில் என்ன டிஸ்பிளே நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 2வது பேஜ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்கள் ஜிஎஸ்டியோட நேமை இதில் அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து டைப் பண்ணிங்களா, அது 2வது பேஜில் அப்படியே கன்டினியூ ஆயிரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து 2 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இன்செர்ட் நேம் ஆஃப் த என்டிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் ஜிஎஸ்டியில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்செர்ட் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த லைசன்ஸ் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் கேட்டிருக்காங்க, பிளேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் வந்து ஆதரைஸ்டு சிக்னேச்சர்னு கொடுத்துருக்க இடத்துல சீல் பண்ணி உங்கள் சைன் பண்ணி திரும்பியும் ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா செலக்ட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க பிடிஎஃப் ஃபைலை இதில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா கமாண்ட் ஆப்ஷனல் தான். ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் திஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயிலாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டவுன்லோட் திஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் சீட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். கீழே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் கொடுங்க. ஸோ அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எனேபிள் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நான் டீட்டெயில் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இதில் ப்ராடக்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் ப்ராடக்ட் நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு என் நேம் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இதில் பிராண்ட் நேம் ஆர் மேனுஃபேக்சர் நேம் கேட்டிருக்காங்க. நான் மேனுஃபேக்சர் நேம் கொடுத்துட்றேன். இந்த இன்வாய்ஸ் பில்லில் உங்களுக்கு மேனுஃபேக்சர் நேம் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க அப்படியே. ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு தான் அடிச்சிருக்கேன், என் பேர் தான் அடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் மேனுஃபேக்சர் நேமை கரெக்டாக கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி பிராண்ட் நேம் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ இதில் செல்ஃப் லைஃப்னு கேட்டிருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஏரோ மார்க், ஸோ இதில் ஏரோ மார்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த ஃபுட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ நாளைக்குள்ள அந்த ஃபுட்டு எக்ஸ்பைரி டேட் முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 6 month to 12 month அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் திஸ் ப்ராடக்ட் பி ஸ்டோர்டு அட் ரூம் டெம்பரேச்சர். அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து குளிரான இடத்துல வைக்கணுமா, இல்லை ஹீட்டான இடத்துல வைக்கணுமா, உருகக்கூடியதா, இல்லாட்டி வந்து இது உரையக்கூடியதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம ரீட்டைல் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து நோங்கிற ஆப்ஷனில் தான் வரும். ஸோ இதில் நோ கொடுத்துருங்க. ஸோ இந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் ப்ராடக்ட் இஸ் ஆர்கானிக். இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது உங்கள் ஆர்கானிக் ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கேட்பாங்க. 100% ஆர்கானிக் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். நம்ம ரீட்டைல் பண்ணுறதுனால அது ஆர்கானிக்கா இல்லை வந்து அதில் வந்து ஏதாவது கெமிக்கல் கலந்துருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்துட்டு நோ கொடுக்குறது தான் நல்லது. ஸோ ரீட்டைல் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது. மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருந்தால் அது ஆர்கானிக் 100% உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் இதில் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க, நோ கொடுத்துருங்க. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இஸ் ப்ராடக்ட் இம்போர்ட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இறக்குமதி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் பக்கத்தில் இருந்தால் இதை வாங்கிட்டு இருக்கேன், அதனால் இறக்குமதி பண்ணல. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நோங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சோடனே ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு எக்ஸல் ஃபைலாக நீங்கள் அப்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி கூட நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் லிஸ்டட் மஸ்ட் பிலாங் ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட் கேட்டகரி டிஸ்பிளே ஆன் FSSAI லைசன்ஸ். அதாவது நீங்கள் இந்த ஃபுட் ப்ராடக்ட்டை வந்து FSSAI லைசன்ஸில் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஃபைல் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இதில் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக தான் அப்லோட் ஆகும். ஸோ அந்த எக்ஸலில் நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கமாண்ட் வந்து ஆப்ஷனல் தான், அது தேவையில்லை. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் இஃப் யூ வாண்ட் செல் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், இதை அப்படியே விட்டுருங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கமாண்ட் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, அது தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் ஜிமெயில் ஐடி, அதாவது உங்கள் ரெஜிஸ்டர் ஜிமெயில் ஐடி அதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர் ஆப்ஷனல் தான், கொடுக்கனா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் சப்மிட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா FSSAI இதில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வேர்ஹவுஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். வேர்ஹவுஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்பியும் நீங்கள் இதை அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு FSSAI முழுமையாக அப்ளை பண்ணதாக அர்த்தம். ஸோ இதை பண்ணிட்டு தான் நீங்கள் வேர்ஹவுஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ஹவுஸ் FSSAI வேர்ஹவுஸ்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ்.